இப்போ இந்த கூட்டணி இல்லாததுனால எந்தெந்த தொகுதி தோற்றோம், ஏன் தோற்றோம், எதுக்கு தோற்றோம், மாவட்ட செயலாளர் மீது பிரச்சனையா, இல்லை கட்சிக்காரங்க சரியில்லையா, இல்லை தொண்டர்களை நம்ம கவனிக்கலையா, இல்லை மக்களையா நம்மளை வெறுத்தாங்க, உட்புற சாலைகள்லாம் சரியாக போடாததுனால இந்த உள்ளாட்சி கவுன்சிலர்கள்னால இவ்வளோ கெட்ட பேரா? கவுன்சிலர்கள் மிகப்பெரிய கெட்ட பேரை கொண்டு வந்திருக்காங்க. அரசு ஊழியர்கள் காலங்காலமாக நம்மளை நம்பி இருந்த அரசு ஊழியர்கள் ஏன் கைவிட்டாங்க, நம்மளை ஏன் ஓட்டு போடல? அப்போ அந்த அதிகாரிகள்லாம் சொன்னாங்களே இது சரியாயிடுச்சு, பிரச்சனை இல்லை, போராட்டத்தை நிறுத்தி வச்சிட்டோன்னு சொன்னாங்களே, அப்போ அவ்வளோ பேரும் பொய் சொல்லியிருக்காங்களா, என்ன நம்ப வச்சு என்னை ஏமாத்தினாங்களா அப்படின்ற இந்த கேள்விகள் இருக்குல்ல. இந்த கேள்விகள்லாம் இப்போ என்னன்னா திமுகவுக்கு டைம் இருக்குது. இந்த கேள்விகள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு, அட்டாப்சி பண்ணுறதுக்கு, மறுபரிசீலனை பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் இருக்குது. அதனால் இந்த நேரத்தை இந்த 6 மாதத்தை முழுக்க அதற்கு பயன்படுத்திட்டு அப்புறம் எதிர்கட்சியாக இருக்கும்போது வேலை ஜாஸ்தி, அரசு ஒரு சில தவறுகள்லாம் செய்யும், அதை சுட்டி காட்ட வேண்டிய இடம். அதான் தனித்து விடப்பட்டிருந்தாலும் அரசியல் ரீதியாக இது அவர்களுக்கு ஒரு நல்ல வலிமை, ஒரு நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்கும். இப்போ திருமாவளவன் அவர்கள்கிட்ட இருந்த வாக்காளர்கள் நிறைய பேர் விஜய் கிட்ட போயிட்டாங்க, அதான் உண்மை. இப்போ இதுக்கப்புறம் திருமாவளவன் அவர்கள் நீ கூட வச்சு என்ன பண்ண போறீங்க?